விஜயகாந்தின் திரைப்படங்களை பொறுத்தவரை முதலில் அவர் எஸ்.ஏ. சந்திரசேகரின் படங்களில் ஒரு புரட்சிகரமான இளைஞராக ஏராளமான திரைப்படங்களில் விஜயகாந்த் நடித்திருக்கிறார். சாட்சி, சிகப்பு மல்லி மற்றும் சட்டம் ஒரு இருட்டறை உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் விஜயகாந்த் தனது நடிப்பாற்றலை தொடக்க காலத்தில், அதாவது ரஜினிகாந்த், கமலஹாசன் ஆகியோர் பிரபலமாக இருந்த நேரத்தில் அவர் திரையுலகில் புகுந்து தனக்கென ஒரு தனி பாணியை ஏற்படுத்தி திரைத்துறையில் தனி முத்திரையை அவர் படைத்ததை எவரும் மறந்துவிட முடியாது. அதன் பின்னர் அரசியல் களத்தை எடுத்துக்கொண்டால் கலைஞர் கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா உள்ளிட்டோர் அரசியலில் கோலோச்சிய காலத்தில் அவர் பல்வேறு நடவடிக்கைகளில் சமூக பணிகளில் ஈடுபட்டு அரசியல் கட்சியை தொடங்கி அவர்கள் காலத்திலேயே அது எதிர்கட்சி தலைவர் வரை அவர் வளர்ந்து அந்த சாதனைகளை அவர் படைத்ததும் தமிழக அரசியல் மற்றும் திரையுலக வரலாற்றில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அவரது சிறந்த படங்களாக கருதப்படும் திரைப்படங்களை பார்க்கும் பொழுது அவர் தொடக்க காலத்தில் ஒரு எளிய மக்களின் கோபக்குரலாக அவரது திரைப்படங்கள் வெளியாகி வந்த சூழ்நிலையில் சாட்சி, சிகப்பு மல்லி, சட்டம் ஒரு இருட்டறை உள்ளிட்ட அந்த எஸ்.ஏ. சந்திரசேகரின் படங்களில் அவர் பல்வேறு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். முதலில் அவர் 101 ரூபாய் முன்பணம் பெற்றுக்கொண்டு நடித்த படம் தான் இனிக்கும் இளமை என்றும், அந்த படத்தில் அவருக்கு வில்லன் வேடம் இருந்தது என்றும், அதன் பின்னர் அவர் கதாநாயகனாக நடித்த படம் அகல் விளக்கு என்றும், இந்த படத்தின் படப்பிடிப்பின் போதெல்லாம் காலை உணவு கூட அவருக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்தது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். விஜயகாந்த் நடித்த முதல் 5 படங்கள் தோல்வியை தழுவிய சூழ்நிலையிலும் எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கிய சட்டம் ஒரு இருட்டறை படம் சூப்பர் ஹிட் திரைப்படமாக திகழ்ந்தது. அதற்கு பிறகு விஜயகாந்த் திரையுலகில் தொடர்ந்து ஏறுமுகம். அவரது திரைப்படம் மற்றும் அவரது மேனேஜராக அவருடைய நண்பராக இருந்த இப்ராஹிம் ராவுத்தர் சினிமாவை தாண்டி ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு உதவிகளை விஜயகாந்த் தொடர்ந்து செய்து வந்ததையும் அவருடைய வள்ளல் தன்மையும் திரையுலகில் அவரது செல்வாக்கை உயர்த்தியது. வைதேகி காத்திருந்தால், உழவர் மகன், புலன் விசாரணை ஆகியவை வெள்ளி விழா கண்ட திரைப்படங்களாகவும் அவரது 100வது படம் கேப்டன் பிரபாகரன் பெரும் வெற்றியை பெற்றதும் அனைவரும் அறிந்தது. இதே போல திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்காக அவர் நடித்த ஊமை ஒலிகள் திரைப்படமும் அதன் பின்னர் புலன் விசாரணை உள்ளிட்ட திரைப்படங்களும் அவருக்கு மிகவும் புகழை பெற்று தந்தது. 1984ஆம் ஆண்டு காலத்தில் தான் விஜயகாந்தின் திரையுலக வாழ்க்கை என்பது உச்சத்தை எட்டியது. அந்த ஒரே ஆண்டில் 18 படங்களில் நடிக்கும் அளவுக்கு பிஸியான நடிகராக இருந்தார். அவர் நடித்த சிந்துரப்பூவே என்ற திரைப்படத்திற்காக தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருது பெற்றார். கலைமாமணி விருது உள்ளிட்டவற்றையும் பெற்றார். 1999ஆம் ஆண்டு நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயகாந்த் சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த நடிகர் சங்கத்தின் கடனை, கோடிக்கணக்கான ரூபாய் அந்த கடனை அடைப்பதற்காகவும் திரைப்பட கலைஞர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்து பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்ததற்காகவும் அவர் என்றென்றும் அந்த திரையுலக பல்வேறு தொழில்நுட்பத்துறை கலைஞர்களால் என்றென்றும் நினைவு கூறப்படுபவர். காவிரி பிரச்சனை, இந்திய எதிர்ப்பு பிரச்சனை, ஈழத்தமிழர் விடுதலை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் அவர் ஈடுபாடு கொண்டு விளங்கினார். மேலும் ஈழத்தமிழர் விடுதலை, இலங்கை தமிழர் பிரச்சனையிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டு அவர் 2002ஆம் ஆண்டு காவிரி பிரச்சனை இருந்தபோது அதற்காக அனைத்து நட்சத்திரங்களையும் ஒருங்கிணைத்து நெய்வேலியில் அரசின் கவனத்தை ஈர்த்து அந்த ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார். விடுதலை புலிகளின் மீது அவருக்கு இருந்த பேரன்பின் விளைவாக தான் அந்த கேப்டன் பிரபாகரன் மற்றும் அவரது மகனுக்கு பிரபாகரன் என்று பெயர் சூட்டி அவர் அதில் பெருமிதம் கொண்டார். 1984ஆம் ஆண்டு ஈழத்தமிழர் படுகொலையை கண்டித்து நடிகர் நடிகைகளோடு உண்ணாவிரதம் இருந்த முதல் நடிகராகவும் விஜயகாந்த் திகழ்ந்தார். 2000ஆவது ஆண்டு ரசிகர் மன்றத்துக்கு தனி கொடியை அறிமுகப்படுத்தி அதன் பின்னர் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த பலரும் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றிகரமாக அவர்கள் வெற்றியை ஈட்டிய காலகட்டத்தில் அவர் தனது கட்சி கொடியை அவரது அடுத்தடுத்த திரைப்படங்களில் அறிமுகப்படுத்தினார். அதன் பின்னர் 2005ஆம் ஆண்டு மதுரையில் தேமுதிக என்ற கட்சியை மிகப்பெரிய மாநாடு போல நடத்தி அதை
தொடங்கி வைத்தார். கட்சி ஆரம்பித்த ஒரே ஆண்டில் சட்டமன்ற தேர்தலில் 232 தொகுதிகளிலும் போட்டியிட்டு விருத்தாச்சலம் தொகுதியில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பின்னர் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிட்டு வந்த விஜயகாந்த் 2011ஆம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 29 தொகுதிகளில் வென்று எதிர்க்கட்சி தலைவர் நாற்காலியில் அமர்ந்தார். அதன் பின்னர் உடல்நிலையில் ஏற்பட்ட அவருக்கு பல்வேறு விதமான குறைபாடுகளால் மேடை பேச்சுக்களில் அவரது மாற்றங்கள் மற்றும் அந்த பேச்சில் அவருக்கு உடல்நல குறைவு காரணமாக, நரம்பியல் கோளாறு காரணமாக அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அதன் பின்னர் 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணியில் இடம்பெற்ற போதும் அவரால் பிரச்சார கூட்டங்களில் பரபரப்பாக செயல்பட இயலவில்லை. 2017ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணியை அமைத்து முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார். தமிழக அரசியலில் அவர் 2005ஆம் ஆண்டு கட்சியை தொடங்கி 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினர். ஆனால் 104 தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்தது. அது அரசியலில் அப்போதிருந்து இறங்கு முகமாக அவர் காட்சியளித்தது. 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று 4 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டு தோல்வியை தழுவியது. விஜயகாந்த் உடல்நிலையுடன் ஒரு காலத்தில் எதிர்க்கட்சியாக இருந்த தேமுதிகவும் அதன் பின்னர் ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது. இந்த சூழ்நிலையில்தான் நடிகர் விஜயகாந்தின் உடல்நல குறைவு மற்றும் இன்று காலையில் 6:10 மணி அளவு 6 மணி 10 நிமிடங்களுக்கு அவர் உயிர் பிரிந்தது. இப்போது கோயம்பேட்டில் உள்ள அலுவலகத்தில் லட்சக்கணக்கானோர் அவருக்கு அஞ்சலி தொடர்ந்து செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாளை மாலை இறுதிச் சடங்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது.